சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே என்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. தாமரை, ஏன் இதை பறிக்கிறாய்? கொடு அதை. முடியாது, நான் தரமாட்டேன். ஓ, நீயே உன் கரத்தால் போட்டு விடுகிறேன் என்கிறாயா? அதற்கென்ன, போட்டுவிடு. என் அண்ணியின் நகைகளை அணிந்து கொள்ள உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? இவைகளை அணிவதற்கு நீ யார்? அடடா, என்ன தாமரை, அதற்குள் உனக்கு மறந்து விட்டதா? நானும் உனக்கு அண்ணிதான். அதற்காகத்தானே நான் அரசியாக பொறுப்பேற்றுக் கொண்ட அன்று நீ ஆரத்தை எடுத்து வரவேற்றாய். அன்று கூட நான் இந்த நகைகளை தானே அணிந்திருந்தேன். அதை நீ கவனிக்கவில்லையா? கவனித்தேன். அன்று என் அண்ணன் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் எதுவும் பேச முடியாமல் போய்விட்டது. அன்று ஏதோ ஒரு கொலு பொம்மைக்கு அலங்காரம் செய்தது போல் என் அண்ணன் இதையெல்லாம் உனக்கு கொடுத்தார். அதற்காக இதையெல்லாம் உனக்கே சொந்தமாக்கிக் கொள்ளலாம் என்று நினைத்தாயா? ஒரு போதும் அது நடக்காது. அதை பற்றி பேச உனக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது தாமரை? உன் அண்ணனே என்னிடம் தந்தவைதான் இவைகள். அவர்தான் இன்று என்னை வற்புறுத்தி இந்த ஆபரணங்களை அணிந்து கொள்ள சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். அவர் சொல்லிவிட்டால் அதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? ஒரு போதும் அது நடக்காது. என் அன்னைக்கே உரிய எந்த பொருளையும் நீ தொடக்கூடாது. இந்த அறை உன் அன்னிக்கு உரியதுதானே? இந்த அறைக்கு என்னை அழைத்து வந்து இங்கு தங்க செய்தவரே உன் அண்ணன் தானே? சரி, உனக்கு விருப்பமில்லை என்றால் நான் இந்த அறையை விட்டு வெளியேறி விடுகிறேன். பிறகு உன் அண்ணன் வந்து கேட்டால் அதற்கு நீயே விளக்கம் சொல். நீ எப்படியோ எங்கேயோ இருந்து விட்டு போ. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் அன்னைக்கு உரிய எல்லா உடைமைகளையும் என்னிடம் கொடுத்துவிட. தாமரை, உன் அண்ணனே உன் அண்ணியின் உடைமைதானே? அவரே இப்பொழுது எனக்கு சொந்தமாகிவிட்ட பொழுது உன் அண்ணியின் நகைகள் எனக்கு சொந்தமாவதில் எந்த தவறும் இல்லை. இல்லை, ஒரு போதும் நான் அதற்கு அனுமதிக்க மாட்டேன். கொடு இதை. தாமரை, என்ன காரியம் செய்கிறாய்? இன்று இந்த நகைகளை பறித்துக் கொண்டேன். அடுத்து என் அண்ணன் மனதை திருடி அவரை உனக்கு சொந்தமாக்கிக் கொண்டதாக நினைக்கிறாயே, அவரையும் உன்னிடமிருந்து பிரித்து உன்னை நிர்கதியாக நிற்கச் செய்கிறேன் பார். நீங்கள் சேனாதிபதி மார்த்தாண்டம் அவர்களின் மகள் அல்லவா? ஆம் வைத்தியரே, இவர் பாமனரின் அக்காள் மகன் மகேந்திரன். இவருக்கு என்ன வயிற்று? இவர் இவர் விஷம் அருந்தி விட்டார். என்ன, விஷம் குடித்தாரா? எப்போது குடித்தார்? ஏன் குடித்தார்? வைத்தியரே, இவையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்க நேரமில்லை. உடனடியாக அவருக்கு சிகிச்சை செய்யுங்கள்.
என்னம்மா இது? இவ்வளவு கடுமையான விஷயம் இவருக்கு எப்படி கிடைத்தது? என்ன மிகவும் கடுமையானதா? ஆமம்மா, காட்டுவாசிகளிடம் சொல்லி வைத்து மிகவும் ரகசியமாக வாங்கக்கூடிய நஞ்சு இவருக்கு மட்டும் எப்படி கிடைத்தது? ஏன் இதை அருந்தினார் என்று ஒன்றுமே புரியவில்லையே. அதையெல்லாம் பிறகு பேசலாம். அதற்கு முன் இவரை பிழைக்க வைக்க வழி தேடுங்கள். இவருடைய உயிருக்கு ஆபத்துதான். இப்போது எதையும் உறுதியாக சொல்ல முடியாது. எதற்கும் இவருடைய குடும்பத்திற்கு செய்தியை சொல்லி அனுப்பிவிடுங்கள். இதோ நானே போகிறேன். புலவர் பெருமானுக்கு பணிவான வணக்கம். வாமா பூங்கோதை. என் தம்பியை அழைத்து வந்திருக்கிறேன் ஐயா. கதிர்காமன் விருப்பப்பட்டுதான் வந்தானா? அதுதான் அதிசயம். அரண்மனையில் மன்னர் முன்னால் நான் போகவே மாட்டேன் என்று அப்படி அடம் பிடித்தவன் இப்போது தானாகவே வந்து வா போகலாம் என்று புறப்பட்டு விட்டான். அப்படியா? சிறு பிள்ளைகள் எப்போதுமே அப்படித்தான். ஒன்றை புரிந்து கொள்ளாமல் அடம் பிடிப்பார்கள். புரிந்துவிட்டால் நாம் அழைப்பதற்கு முன்பே வந்து அதில் ஈடுபடுவார்கள். கதிர்காமனுக்கு முதல் நாளே கல்வியின் பெருமை புரிந்துவிட்டது என்று பொருள். அப்படித்தானே கதிர்காமா? ஆமாம் ஆமாம். இனி தினந்தோறும் என்னிடம் வந்து பாடம் படிப்பாய் அல்லவா? ஆமாம் ஆமாம். இங்கு ஏதேனும் குறும்புத்தனம் செய்வாயா? ஆமாம் ஆமாம். என்ன கதிர்காமா, அவர் என்ன கேட்கிறார் என்று புரிந்து கொண்டு பதில் சொல். இல்லை இல்லை, குறும்புத்தனம் செய்ய மாட்டேன். கதிர்காமா, நீ மட்டும் நான் சொல்வதை கேட்டு கல்வி கற்றுக்கொண்டால் எதிர்காலத்தில் சிறந்த வீரனாக மட்டுமல்ல, உயர்ந்த கல்விமானாகவும் விளங்குவாய். நல்ல பழக்க வழக்கங்களை கடைபிடித்து ஒழுக்கத்தில் சிறந்தவனாக விளங்குவாய். ஆமாம் ஆமாம், அதேதான் அக்கா. என்ன கதிர்காமா, நீ ஏன் இன்னமும் இங்கேயே நிற்கிறாய்? ஏன்? குருநாதரிடம் என்னை கொண்டு வந்து விடுவதற்காகத்தானே வந்தாய். விட்டுவிட்டாய் அல்லவா? பிறகென்ன, புறப்பட வேண்டியது தானே. முதல் நாள் என்பதால் உன்னுடனே இருந்து அழைத்து போகலாம் என்று நிற்கிறேன். அப்படி யார் சொன்னார்கள்? அம்மாவா? இல்லை இல்லை, நானாகத்தான் அப்படி தீர்மானித்தேன். அதற்கு அவசியமே இல்லை. குருநாதர் எவ்வளவு தங்கமானவர். அவரிடம் எனக்கென்ன பயம்? நீ எதற்கு மாலை வரை இங்கேயே காத்திருக்க வேண்டும்? அரண்மனைக்கு சென்று உன் அருமை தோழி இளவரசியிடம் ஆனந்தமாக உரையாடிவிட்டு அந்தி சாயும் போது என்னை வந்து அழைத்துச் செல். என்னடா, வேதாளம் மறுபடியும் முருங்கை மரம் ஏறிவிட்டதா? இங்கு வேதாளமும் இல்லை, ஏறுவதற்கு முருங்கை மரமும் இல்லை. நீ போ. சரி சரி, நான் போகிறேன். முதலில் குருநாதர் காலில் விழுந்து வணங்கி ஆசை பெற்றுக்கொண்டு பிறகு பாடத்தை தொடங்கு. நீ போ. நான் வருகிறேன் புலவர் பெருமானே. மாலையில் வந்துவிடம்மா. குருதேவா, நான் காலில் விழுந்து வணங்கட்டுமா? நீங்கள் ஆசி கூறுகிறீர்களா? அதுதான் உன் விருப்பம் என்றால் அப்படியே செய். ஐயா! என்னவாயிற்று? ஆசி பெறுவது போல் குனிந்து புலவரின் காலை பிடித்து இழுத்து விட்டார். நான் பிடிக்காமல் போயிருந்தால் கீழே விழுந்து அடிபட்டிருக்கும். என்னடா இப்படி செய்தாய்? என் காலில் விழு என்று சொன்னது காலை வாரிவிடு என்பது போல் எனக்கு கேட்டது. இந்த பூனையும் பால் குடிக்குமா என்று நீ பேசும்போதே நான் நினைத்தேன். நேருக்கு மாறாக ஏதோ செய்ய போகிறாய் என்று. உன்னை என்ன செய்கிறேன் என்று பார். உன்னை. வேண்டாம் பூங்கோதை. மாமன்னர் இப்படியெல்லாம் நடக்கும் என்று சொல்லித்தான் கதிர்காமனை என்னிடம் ஒப்படைத்திருக்கிறார்.
நானும் எது நடந்தாலும் பொறுமையாக இருப்பேன் என்று ஒப்புக்கொண்டுதான் கதிர்காமனை அனுப்பும்படி சொன்னேன். அதற்காக முதல் நாளே இப்படி செய்வதா? நான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்கு இது ஒரு அடையாளம் தான். தங்களையே தள்ளிவிட பார்த்தானே. தள்ளாத வயது என்பதால் நான் தள்ளாடி போனேன். மன்னித்து விடுங்கள் புலவரே. நீ வருத்தப்படாதே அம்மா. கதிர்காமன் சொன்னபடி மாலையில் வந்து இவனை அழைத்துச் செல். இங்கு நடந்த விஷயம் வெளியில் யாருக்கும் தெரிய வேண்டாம். சரி, நான் வருகிறேன். நீ உள்ளே சென்று உன் பணிகளை தொடரு. கதிர்காமா, இப்படி உட்கார். இந்த முறை தப்பித்து விட்டாய். அடுத்த முறை எனக்கு வாய்ப்பு கிடைக்காமலா போய்விடும்? அப்பொழுது என்ன செய்கிறேன் பார். முத்துநகை, என்ன இங்கு வந்து அமர்ந்திருக்கிறாய்? உன்னை காணவில்லை என்று மரமாளிகை முழுவதும் தேடினேன். வேறு எங்கு சென்றிருப்பாய் என்று யோசித்துக் கொண்டு இங்கு வந்து பார்த்தால் நான் எதிர்பார்த்தது போலவே இங்கு அமர்ந்திருக்கிறாய். ஓ, பழைய நினைவுகள் மனதில் தோன்றிவிட்டதோ? அதுவும் ஒரு காரணமாக சொல்லலாம். என்ன சொல்கிறாய்? அதுவும் ஒரு காரணமா? அப்படி என்றால் வேறு ஏதாவது காரணம் இருக்கிறதா? எது இருந்தால் என்ன, என் விதி எப்படியோ அப்படியே இருந்து விட்டு போகட்டும். முத்துநகை, என்னவாயிற்று? ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறாய்? நான் எவ்வளவு ஆர்வத்தோடு உன்னை தேடிக்கொண்டு இங்கு வந்தேன் தெரியுமா? நானும் வேளிர்களும் சேர்ந்து சில அரிய திட்டங்களை தீட்டியிருக்கிறோம். அதை பற்றி உன்னிடம் சொல்லி உன்னுடைய ஆலோசனைகளையும் கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவசரமாக நான் ஓடி வந்தேன். ஆனால் நீயோ இப்படி வருத்தத்தோடு இருக்கிறாயே, என்னவாயிற்று என்று சொல்லு முத்துநகை. நீ ஏதாவது சொன்னால் தானே அதற்கு நான் நடவடிக்கை எடுக்க முடியும். யார் இதற்கு காரணம் என்று தெரிந்தால் தானே அவர்களை நான் தண்டிக்க முடியும். தண்டிப்பீர்களா? எனது இந்த நிலைக்கு காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிப்பீர்களா? இதில் என்ன சந்தேகம் உனக்கு? ஏன் இந்த வீண் பேச்சு? அவர்கள் யார் என்று தெரிந்தால் நிச்சயம் நீங்கள் இப்படி பேசிவிட்டோமே என்று வருத்தப்பட போகிறீர்கள். அப்படியானால் அது விஜய் பூபதியா? இல்லை. இல்லையா? செந்திலையார் வந்து ஏதாவது பேசினாரா? அவர் வந்து என்னிடம் என்ன பேச போகிறார்? வேறு யார் முத்துநகை? தாமரை. தங்கள் பாசத்திற்குரிய ஒரே தங்கை தாமரை. செல்லுங்கள், அவளை சென்று தண்டியுங்கள். அது முடியுமா உங்களால்? பிறகு எதற்கு அதை பற்றி கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்? முத்துநகை, என்னதான் நடந்தது? இனி அதை பற்றி உங்களிடம் சொல்லி என்ன பயன்? உங்கள் முதல் மனைவி பெருந்தேவியின் நகைகளை நானா கேட்டேன்? நீங்கள் தானே அதை எல்லாம் எடுத்து வந்து பட்டமளிப்பு விழாவில் அதை அணிந்து கொள்ளும்படி என்னிடம் சொன்னீர்கள். அப்பொழுது அன்றைய நிகழ்ச்சிக்காக, உங்களின் விருப்பத்திற்காக, விழாவிற்கு வந்தவர்கள் மதிக்க வேண்டும் என்பதற்காக அதையெல்லாம் அணிந்து கொண்டேன். அத்தோடு விட்டுவிட வேண்டியதுதானே? இன்று நீங்களாக வந்து ஏன் அந்த நகைகளை எல்லாம் அணியாமலேயே இருக்கிறாய், எல்லா நகைகளையும் போட்டுக்கொண்டு எல்லா இடங்களுக்கும் சென்று வா என்று சொல்லி எனக்கு இவ்வளவு பெரிய அவமானத்தை ஏற்படுத்தி விட்டீர்களே. இன்னமும் நீ என்ன நடந்தது என்று சொல்லவே இல்லையே. நான் நகைகளை அணிந்து கொண்டிருக்கும் நேரத்தில் திடீரென தாமரை வந்தாள். என் அண்ணியின் நகைகளை இனியும் நீ அணிவதை நான் அனுமதிக்க முடியாது, எல்லாவற்றையும் கழற்றிக் கொடு என்றாள். இது நான் அரியாசனத்தில் அமர்ந்திருந்த பொழுதே அணிந்த நகைகள் தானே என்றேன்.
அண்ணன் அருகில் இருந்ததால் அன்று விட்டு விட்டேன். இனி நீ இதை அணிவதை நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டாள். நான் சொல்லித்தான் அந்த நகைகளை நீ அணிந்து கொண்டிருக்கிறாய் என்று சொல்ல வேண்டியது தானே? சொல்லாமல் இருப்பேனா? உன் அண்ணன் வற்புறுத்தி சொல்லியதால் தான் இவற்றையெல்லாம் நான் அணிந்து கொள்கிறேன். உன் அண்ணன் வந்து பார்த்தால் நீயே அவரிடம் கேட்டு பாரேன் என்றேன். அதற்கு என்ன சொன்னாள்? அண்ணன் என்ன சொல்வது, நீ என்ன அணிவது? இப்பொழுது அண்ணன் இல்லை என்பதை தெரிந்து கொண்டுதான் நான் இங்கு வந்திருக்கிறேன். வீணாக என்னிடம் விவகாரம் வைத்துக் கொள்ளாதே. எல்லாவற்றையும் கழற்றி தந்துவிடு என்றாள். அவர் வந்து கேட்டால் நான் என்ன சொல்வேன் என்று கேட்டேன். என்ன வேண்டுமானாலும் சொல்லிக்கொள், ஆனால் என் பெயரை இழுக்க கூடாது. அப்படி செய்தால் பிறகு உன்னை என் அண்ணனுடன் நிம்மதியாக வாழ விடமாட்டேன் என்றாள். என்ன சொல்கிறாய்? தாமரையா இப்படி எல்லாம் பேசினாள்? இதையே நம்ப மறுக்கிறீர்கள்? நான் அணிந்திருந்த நகைகளை வலுக்கட்டாயமாக என்னிடமிருந்து தாமரை பறித்துக் கொண்டாள் என்று சொன்னால் நீங்கள் நம்பவா போகிறீர்கள்? என் கழுத்தில் இருந்து தாமரை நகைகளை பறித்த பொழுது அவளது நகங்கள் பட்டு எனக்கு எவ்வளவு வலித்தது தெரியுமா? தலை சுட்டியை பறிக்கும் பொழுது என் கூந்தலை பிடித்து இழுத்து என்னை எப்படி அலங்கோலப்படுத்தினாள் தெரியுமா? என்ன இது? நான் இங்கு குமுறிக் கொண்டிருக்கிறேன், நீங்கள் எதுவும் பேசாமல் உணர்வற்று நிற்கிறீர்கள். இப்பொழுது எனக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை முத்துநகை. அன்று தாமரை உன்னை அறைந்து விட்டாள் என்று நீ சொன்ன போது நான் அவளை கடுமையாக அடித்து விட்டேன். அதனால் தாமரை எவ்வளவு வேதனைப்பட்டாள் என்று உனக்கே தெரியும். ஆனால் தாமரை இப்பொழுது தன் அண்ணியின் மீது கொண்ட அபிமானத்தால் தான் இப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கிறாள். நீ ஏன் பெருந்தேவி மீது இப்பொழுதும் இவ்வளவு பாசமாக இருக்கிறாய் என்று நான் கண்டிக்க முடியுமா? அதற்காக தாமரை என்ன செய்தாலும் பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்கிறீர்களா? அப்படி இல்லை முத்துநகை. அவள் பெருந்தேவி மீது கொண்ட பற்று மாறி உன்னை அந்த இடத்தில் தாமரை ஏற்றுக்கொள்வதற்கு சிறிது காலமாகும். அதுவரை சற்று பொறுமையாக இரு என்றுதான் சொல்கிறேன். நீ வெளிப்பார்வைக்கு கடுமையாக தென்பட்டாலும் இந்த கல்லுக்குள்ளும் ஈரம் உண்டு என்பது எனக்கு தெரியும். தாமரைக்கு அது புரிய வரும்போது உன்னையும் தனது அண்ணியாகவே அவள் ஏற்றுக்கொள்வாள். நீ அன்பானவள், மிகுந்த புத்தி கூர்மை உள்ளவள். உனக்கு எதிரியாக இருந்த வேளிர்களையே உன் பேச்சு திறனால் மாற்றியவள். தாமரையை மாற்றவா உன்னால் முடியாது? நீ முயன்றால் நிச்சயம் முடியும். அதற்கான முயற்சியில் ஈடுபடு.